ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நைட்டு டின்னர் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு ஒரு பிஸ்பிலாம்பாத்து மாதிரி சுரக்காய் இருந்துச்சு. சரி, அந்த ஐடியா வந்துச்சு. கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடியே நான் அரிசியும் கொஞ்சம் பாசிப்பருப்பையும் கலந்து கழுவி ஊற வச்சுக்கிட்டேன். இது பாசிப்பருப்பு சாம்பார் சாதம். இது இப்போ வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு வெங்காயம் தான் நாங்கள் ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன் அரிசி. அப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் எனக்கு இல்லை, அதனால் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டை மட்டும் உரித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சுரக்காவை கட் பண்ணி குட்டியாக வச்சுக்கிட்டேன். அந்த தோலை சீவிக்கணும். சில பேர் தோல் சீவாமல் போடுவாங்க, அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. நான் தோல் சீவிப்பேன். சீவிட்டு அதில் உள்ளே இருக்குள்ள அந்த விதையெல்லாம் நான் எடுத்துருவேன். சில பேர் அந்த விதையோடு கூட போட்டு குழம்பு வச்சு நான் பார்த்துருக்கேன். சில கிராமங்களில் அது நடக்கும். சரின்னு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு வெங்காயம், பூண்டு ரெண்டையும் முதல்ல நல்லா வணக்கிக்கிட்டேன். நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரை அந்த பூண்டோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டு வணக்கிக்கிட்டேன். இங்கே வெங்காயம் தக்காளி ஒன்றா போட்டு நல்லா வணங்காது, அதனால் வெங்காயம் தக்காளியும் தனித்தனியாக போட்டு நல்லா வணக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டேன் அதோட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் அரிஞ்சு வச்சோம்ல, அந்த காய் சுரக்காய் வள்ளி போட்டு நல்லா கிண்டி விட்டுணும். இந்த காயெலாம் வேகும்போதே கொஞ்சோண்டு உப்பு போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த காய் சாப்பிடும்போது அந்த உப்பு உரப்பு கிடைக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2-3 டீஸ்பூன் போட்டுட்டேன். நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம அரிசி, நான் ஒரு காப்படி தானே அரிசி எடுத்தேன், அதனால் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். சில பேர் தண்ணி ஊற்றினோடனே அரிசி போட்டுருவாங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோடனே அரிசியை போட்டோன்னா சாப்பாடு நல்லாயிருக்கும். நான் பாசிப்பருப்பையும் அரிசியும் கழுவி முன்னாடியே வச்சுருந்தேன். நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு ஒரு 3 விசில் வந்தவுடனே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியான ஒரு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது பாசிப்பருப்பு சாம்பார் சாதம். அதோடு கொஞ்சோண்டு நெய் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொட்ட மாட்டேங்குது. கொஞ்சோண்டு நெய் விட்டு கிண்டி, இதோட தொட்டுக்கெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணல. கொஞ்சம் காரச்சேவை இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பாசிப்பருப்பு சாம்பார் சாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆத்திர அவசரத்துக்கு செய்யணுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். கரெக்டாக 10 நிமிஷம்தான் ஆச்சு எனக்கு இது செய்ய. பொரியல் வைக்க நேரம் இல்லை, சரின்னு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம். ஊறுகாயோட கொஞ்சம் காரச்சேவை வச்சுக்கிட்டோம்.